இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தை பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு குழந்தையாக இருந்தால் 25,000 25,000 சொல்லிட்டு 2 பெண் குழந்தைங்களுக்கு 50,000 அவங்க அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க. அதே ஒரே ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 50,000 திட்டம் 1 திட்டம் 2ன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு ரூபா ரினியூவல் பண்ணணும். அந்த குழந்தைக்கு 18 வயசு நிரம்பினதுக்கப்புறம் அந்த வட்டியோடு சேர்த்து அந்த குழந்தையோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த முழு தொகையை வரவு வச்சுருவாங்க. அது பெற்றோர்களுக்கு தகுதி பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஆண் குழந்தையே இல்லைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அப்படி தகுதி இருக்கவங்க மட்டும்தான் இந்த பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் அந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வருமான சான்றிதழ் பார்த்திங்கன்னா 72,000 இருக்கணும். நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எங்கே போய் விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அருகாமையில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள், அப்படி இல்லைன்னா சமூக நல விரிவாக்க பிரிவு அதிகாரிகளிடம் நேரடியாக சென்று முதலமைச்சர் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சேவை மையங்கள் மூலம் கூட இதற்கு பெற்றோர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆதார் கார்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் அளவு ஃபோட்டோ, மொபைல் எண் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2வது பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 3 வயது நிறைவடைவதற்குள்ளே இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழுக்கு என்னென்ன தேவைன்னு இதிலே லிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். இதை பார்த்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் போனீங்கன்னாவே அவங்களே ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே அந்த திட்டத்துக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. மேலும் 2வது பெண் குழந்தைக்கு 3 வயதுக்குள்ளே இந்த திட்டத்தை அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.